ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை எப்பொழுதுமே சுலபமாக நடக்கிறது இல்லை. ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் மனவேதனை, இது எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே பலமாக இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாளைக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட முன்னேறி போகக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு இருக்குது. இப்போது ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வரக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க. அந்த நபர் ஆரம்பத்தில் நல்லவராக இருப்பாங்க. குடும்பத்தில் எல்லார்கிட்டையுமே ரொம்பவே நல்லாவும் பழகுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த நபர் காரணமாக குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இப்போது இந்த புதிய நபரால் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஆபத்து அல்லது மனவேதனை வரக்கூடிய சாத்தியமும் இருக்குது. அது உடல் சம்பந்தமான ஆபத்தாக இருக்கலாம், இல்லை மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் இந்த காலத்தில் யாரையுமே வீட்டுக்குள்ளே வர விடுறோம், யாரை நம்புகிறோம், அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை பார்த்தவங்களாக தான் இருப்பாங்க. நம்பினவங்க துரோகம் பண்ணினது, மனசு உடைஞ்சது, எதிர்பார்த்து நடக்கலைன்னு வருத்தப்பட்டதும், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது சில நேரம் நான் நல்லது தான் பண்ணேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, மகர ராசிக்காரங்களுக்கு தாமதமாக இருந்தாலும் நல்லது தான் கிடைக்கும். வாழ்க்கையில் முதல்ல சோதிக்கும், அப்புறம் தான் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இப்போ வரப்போகக்கூடிய காலங்களில் சில விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீண்ட நாளாக இருந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குடும்பத்தில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் திரும்ப வரும். சில விஷயங்கள் நடக்கும்போது இதுதான் நான் எதிர்பார்த்ததுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவீங்க. வேலை, தொழில், பணம், இந்த மூணுலேயுமே மெதுவாக முன்னேற்றம் வரும். ஆரம்பத்தில் சின்ன முன்னேற்றமாக இருக்கும், ஆனால் அதே முன்னேற்றம் பின்னாடி பெரிய வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்கள் தான். எல்லாரையுமே முழுசாக நம்பிடாதீங்க. சிலர் வெளியில் ரொம்பவே நல்லவராக நடிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு எண்ணத்தை வச்சுட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் பெரியவங்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அவங்க சொல்கிறது சில நேரம் கடினமாகவும் தோணலாம், ஆனால் அதுக்குள்ளே நல்லதும் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு மனசு உடைஞ்சாலுமே மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. அதனால் வாழ்க்கை எவ்வளவு சோதிச்சாலுமே நீங்கள் இறுதியில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. வரப்போகக்கூடிய நாட்களில் சில மறைமுகமான உண்மைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். யார் உண்மையாக உங்களுக்காக இருக்காங்க, யார் இல்லை, அது தெளிவாக தெரியும். அது தெரிஞ்சதுமே உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் மெதுவாக குறையும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். சிலர் வீட்டில் நல்ல செய்தி கொண்டு வருவாங்க. அது திருமணம், வேலை, குழந்தை பிறப்பு, எதுவாக வேணாலும் இருக்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். யாரை நம்பணும், யாரை தூரத்தில் வைக்கணும், எப்படிப்பட்ட மனசை காப்பாற்றணும், இது எல்லாமே இந்த அனுபவங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். கடைசியில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கஷ்டம் வந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. சந்தோஷம் வந்தாலும் தாமதமாக வந்தாலும் அது உங்களை விட்டு போகவே போகாது. நீங்கள் அமைதியாக நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவே உங்களையே நல்ல பாதையில் கொண்டு போய் விடத்தான் போகுது. அதனால் மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயங்களையுமே நம்பணும் அப்படின்னு கிடையாது. எந்தெந்த விஷயங்களை நம்பணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சாதாரணமாக கதையே கிடையாது. பல கஷ்டங்களையும் கடந்து வந்த ஒரு வாழ்க்கை சில நேரம் யாருக்குமே சொல்ல முடியாத வழியும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கும். வெளியே பார்த்தா சிரித்த மாதிரி தான் இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு போராட்டம் நடக்குதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலேயே சில கஷ்டங்கள்லாம் வந்திருக்கும். குடும்பத்துக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. சில சமயம் உங்கள் ஆசைகளை கூட ஒதுக்கி வச்சுருப்பீங்க. ஆனாலும் குடும்பம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு சனி கிரகத்தினுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பொழுதுமே சோதனை நிறைஞ்சதாக தான் இருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் உங்களை ரொம்பவே பலவீனமாக ஆக்கிறதுக்காக கிடையாது, பலமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் தாமதமாக இருந்தாலும் உயரத்துக்கு போவாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் வரக்கூடிய சாத்தியமும் இருக்குது. அந்த நபர் நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அல்லது வேலை சம்மந்தமாக அறிமுகமானவராகவும் இருக்கலாம். ஆரம்பத்தில் அந்த நபர் மிகவுமே நல்லவராக தோன்றுவார். எல்லார்கிட்டையுமே சிரித்து பேசுவாங்க, குடும்பத்தில் ஒருத்தர் போல் பழகுவாங்க. ஆனால் காலம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த நபருடைய உண்மையான குணங்கள் என்ன அப்படிங்கிறது. அந்த நபர் இப்போ காரணமாக உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாமை அப்படிங்கிறது உருவாக போகுது. அந்த புதிய நபரால் தான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு மனவேதனை அல்லது விபத்து
ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது பெரிய விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் இது. அதனால் இப்போது இந்த காலத்தில் யாரை நம்புறீங்க, யார்கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயங்களை பகிர்றீங்க அப்படிங்கிறத கவனமாக தேர்வு செய்யணும். எல்லாருமே நமக்காக நல்லது நினைப்பாங்க அப்படின்னு நம்பிடக்கூடாது. மகர ராசிக்காரங்க மனசு ரொம்பவே நல்லது. யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா உடனே உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால் சிலர் அந்த நல்ல மனசை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதில் நல்ல விஷயங்களும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த சில பிரச்சனைகள் தான் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் மனசளவில் பலமாக மாற ஆரம்பிப்பீங்க. முன்னாடி உங்களை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களை பாதிக்காது. நீங்கள் இப்போது வாழ்க்கையில் வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. யாராவது நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது நமக்கானது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. அந்த புரிதல் தான் உங்களுக்கு பெரிய மன அமைதியை கொடுக்க போகுது. குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் வரவும் ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்த மனக்கசப்புகள்லாம் தீர ஆரம்பிக்கும். வீட்டில் சிரிப்பு அப்படிங்கிறது மீண்டும் திரும்ப வரப்போகுது. சில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பமாக கூட இருக்கலாம். முன்னாடி நடந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அந்த அனுபவங்களால் தான் நீங்கள் இப்போது எதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கிறீங்களோ அவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அவசரப்படாமல் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்து போகும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்க எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பாங்க. அதனால் வாழ்க்கை உங்களை சோதித்தாலும் இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வரக்கூடிய காலங்களில் சில மறைந்த உண்மைகள் அப்படிங்கிறது வெளியில் வரும். யார் உண்மையாக உங்களுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவையும் கொடுக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு சின்ன உடல்நல பிரச்சனை கூட வரக்கூடும். ஆனால் சரியான நேரத்தில் கவனம் எடுத்தீங்க அப்படின்னா தான் அது பெரிய பிரச்சனையாக மாறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காலத்தில் குடும்பத்தாரனுடைய உடல் நலத்துலேயும் கவனம் இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் அலட்சியம் செய்யாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்திற்கான காலமாக இருக்கும். பழைய வழிகள் மெதுவாக மறைஞ்சு புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்க போகுது. கஷ்டங்கள் வந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. சந்தோஷம் தாமதமாக வந்தாலும் அது உறுதியாக வரப்போகுது. நீங்கள் நம்பிக்கையோடு முன்னேறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மெதுவாக நல்ல பாதையை மாற்றப்போகுது. மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் பொறுமையும் உங்களுடைய மன வலிமையும் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் இருக்க போகுது. அந்த பலத்தை நம்பி முன்னேறுங்க. நல்ல காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடியவங்க, மற்றவங்கள ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கக்கூடியவங்க. மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு சாதாரண கதையாகவே இருக்காது. அது நிறைய அனுபவங்களால் நிரம்பிய ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். சில நேரம் சந்தோஷம், சில நேரம் கஷ்டம், சில நேரம் மனசு உடையக்கூடிய தருணம், இப்படி பல உணர்வுகளோடு தான் உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டுருக்கீங்க. நீங்கள் வெளியில் பார்த்தா ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, யார்கிட்டையுமே அதிகமாக சண்டை போட மாட்டீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவு சுமை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பல விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அமைதியாக தாங்கி வந்திருப்பீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சற்று கடினமாக தான் இருக்கும். எதையுமே எளிதாக கிடைக்காது. சிறிய விஷயத்துக்கும் ரொம்பவே உழைக்க வேண்டிய நிலையில் இருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்பு தான் உங்களை ஒரு நாள் உயரத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சில துரோகங்களும் நடந்திருக்கும். நம்பினவங்க சில நேரம் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் மனசார உதவி செஞ்சவங்க கூட சில சமயம் உங்களை விட்டுட்டு விலகி போயிருப்பாங்க. அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்கள் மனசை ரொம்பவே வலிமையாக்கி இருக்கும். இப்போது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்ற காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த காலத்தில் சில புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மனிதரை நீங்கள் எப்படி நம்பணும், எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்களோட பேச்சு நடத்தை எல்லாமே நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்தில் கூட ரொம்பவே நல்லா பழகுவாங்க. சில நேரம் வீட்டுக்குள்ளே வரைக்கும் பழக்கம் ஏற்படுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையும். மகர ராசிக்காரங்க ரொம்பவே நல்ல மனசு உடையவங்க. யாராவது உதவி கேட்டாலே உடனே செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். அந்த நல்ல மனசை சிலர் தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் கொஞ்சம் எல்லாத்தையுமே தூரமாக வச்சுக்கொண்டு பழகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு
கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.